எல்லாத்துக்குமே பயங்கரமான கோல்டன் காஃபுங்கிறதுனால அத்தை காலையில் நேரமே பச்சைக்கொள்ளு ரசம், நல்ல ஒரு காரமான மோர் குழம்பு, சூடான சாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு மல்டிக்ரெயின் தோசை மிக்ஸ் மட்டும் இருந்தது, அது பாப்பாக்கு குட்டி குட்டி தோசையாக சுட்டுட்டு இருந்தோம். இது வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது தான், பச்சை பயிரெல்லாம் போட்டு ஊற வச்சு அரைச்ச மாவு தான். எல்லோரும் சீக்கிரமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தண்ணி பாய்க்க போயிட்டாங்க. காலிஃப்ளவர் கார்டு போட்டிருந்தாங்க. காலிஃப்ளவர் செடியெல்லாம் இருக்கனால அதுக்கு வந்து ஒரு நுண்ணூட்டம் மாதிரி ஒரு டானிக் டைப்பில் வந்து கொண்டு போவாங்க. ஏன்னா அந்த செடி வந்து நல்லா ஊக்கமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக. இது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானிக் சார்ந்த முறையில் தான் வருங்க இந்த டானிக்லாம். நம்ம பார்த்தோம்னா ஆனால் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் தண்ணியில் கரைச்சி விட்டு சொட்டு நீர் பைப் மாதிரி மாட்டியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்ம நார்மலாக தண்ணி பாய்ச்சறப்போ அது கலந்து போய்க்குங்க. பாப்பாவும் கொஞ்சம் வெதர் நல்லா இருந்ததுனால வெளியே மலனில் விளையாண்டுட்டு இருந்தான். பொதுவாக எப்போவுமே காலையில் நேரமே தண்ணி பாய்ச்சிப்பாங்க, இல்லைன்னா நைட் நேரம் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க.